பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தரம் 6ல 5வது பாட அழகான எண்கூடு பற்றி சென்ற வகுப்புல நாங்கள் படிச்ச நாங்கள் எண்கூடு அப்படி என்றா என்னென்று பார்த்த நாங்கள் எண்கூட வரைஞ்ச நாங்கள் எண்கூடு என்னத்துக்கெல்லாம் பயன்படுது என்று நாங்கள் பார்த்தன. சென்ற வகுப்புல பார்த்த விஷயங்களை நாங்கள் ஒருக்கா நினைவுபடுத்தி கொண்டு இந்த வகுப்பை தொடரலாம். எண்கோடு எவ்வாறு நாங்கள் வரைஞ்ச நாங்கள் எண்கோடு ஒரு வரைகோல பயன்படுத்தி நேர் விளிம்ப பயன்படுத்தி முதலாவது ஒரு நேர்கோடு ஒன்று வரைவோம். நேர்கோட்டில சமணம்ன இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிச்சிட்டு இடது பக்கத்தில இருந்து நாங்கள் நம்பரை எண்களை குறிச்சு கொண்டு வந்தோம். என்ன மாதிரி குறிச்ச நாங்கள் 0 1 2 3 4 5 6. அடுத்தது என்ன செய்வோம்? எண்கோடு முடியக்கூடிய இடத்துல அம்புக்குறி இட்டு காட்டியிருந்தான். இந்த கோட்டுக்கு தான் பெயர் என்ன? எண்கோடு. எண்கோடு எதுக்கு பயன்படுகிறது? எண்களை வகை குறிப்பதற்கு, எண்களை குறிச்சு காட்டுவதற்கு. ஒவ்வொரு எண்கோடுல எண்கள் என்ன மாதிரி இருக்குது இப்ப பாருங்க. இங்க இடது பக்கத்துல இருந்து போக போக எண்களினுடைய பெருமானம் அதிகரித்து கொண்டு செல்ற மாதிரி இருக்குது. அப்ப நாங்கள் இந்த எண்கோட்டுல எண்களை குறிக்கலாம், எண்களை ஒப்பிடலாம். எந்த எண் பெருசா இருக்கும்? நீங்க 0த்தை விட 1 பெருசா இருக்கும், 1லிருந்து 2 பெருசா இருக்கும். அதே மாதிரி இந்த எண்கோட்டில இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண் 6, மிகச்சிறிய எண் 0. இவ்வாறாக எண்களை ஒப்பிடுவதற்கு, எண்களை வகை குறிப்பதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த கோட்டுக்குத்தான் எண்கோடு என்று பெயர். இது நாங்கள் சென்ற வகுப்புல பார்த்த நாங்கள். அப்ப இந்த வகுப்புல நாங்கள் எண்கோடு வரைய போறோம். என்ன மாதிரி இருந்தா மறை எண்கள் வார மாதிரியான ஒரு எண்கோட்டை நாங்கள் வரைய போறோம். பாருங்க, நாங்கள் முதலாவதாக 0த்தில இருந்து அங்கால 0த்தில இருந்து கூடிச்சிருக்கிற மாதிரியான எண்களை குறிக்கிற எண்கோட்டை வரைஞ்சி நாங்கள். இப்ப மறை எண்களும் வார மாதிரியான எண்கோடு ஒன்று வரைய போறோம். ஆகவே முதலாவதாக ஒரு நேர்கோட்டை வரைவோம். நேர்கோட்டை நீங்கள் வரைகோல நேர் விளிம்ப பயன்படுத்தி வரைய வேணும். நேர்கோட்டை வரைஞ்சிட்டு நேர்கோட்டில் என்ன செய்வோம்? சமனான இடைவெளிகளை விடுவோம். சமனான இடைவெளிகளை விடுவோம். அடுத்ததாக இந்த எண்கோட்டில் நாங்கள் 0த்திலிருந்து அளவுகளை குறிப்போம். 0த்திலிருந்து அளவுகளை குறிக்கும் போது 0த்தை நாங்கள் நடுவில் ஒரு இடத்துல குறிப்போம். ஏற்கனவே நாங்கள் வரைந்த எண்கோட்டில் 0த்தை இந்த இடது பக்கத்துல முதலாவது இடத்திலேயே குறிச்சு காட்டியிருந்தோம். இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? எண்கோட்டின் அந்த மைய பகுதியில நாங்கள் 0த்தை குறிப்போம். 0த்தை குறிப்பிட்ட 0த்துக்கு அடுத்ததாக எண்கள் எப்படி போகும்? அதிகரித்து செல்லும். ஒரு எண்கோட்டில ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது அங்க இருந்து வலப்பக்கமாக செல்ல இதுல இருந்து நீங்க வலப்பக்கம் பார்க்க எண்களினுடைய பெருமானம் கூடிக்கொண்டே போக வேணும். அப்ப 0 1 2 3 வலப்பக்கமாக அதிகரித்து கொண்டே செல்லும். 0 1 2 3 4 5 குறிச்சிட்டோம். இனி நாங்கள் என்ன செய்வோம்? இந்த 0த்துக்கு இடது பக்கமாக நாங்கள் எண்களை குறிக்க போறோம். 0த்துக்கு இடது பக்கமாக வரக்கூடிய எண்கள் எப்படி இருக்கக்கூடிய எண்கள் என்று நாங்கள் பார்ப்போம். இல்லாட்டி நீங்கள்
ஏற்கனவே நாங்கள் பார்த்த எண்போடு இப்படி இருக்கும் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் கடைசி வகுப்புல படிச்ச எண்போடு இப்படி இருக்கும். இப்ப இந்த எண்போட்டில நாங்கள் இன்னும் இந்த பூஜ்ஜியத்திற்கு வலது இடது பக்கமாக எண்களை குறிச்சு கொண்டு வரப்போறோம். ஏற்கனவே இவ்வாறான ஒரு எண்போடு தெரியும். பூஜ்ஜியம் இருக்க பூஜ்ஜியத்திலிருந்து வலது பக்கமாக போக போக எண்களினுடைய பெருமானம் கூடிக்கொண்டே போகுது என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கமாக இன்னும் நாங்கள் எண்களை குறிப்பதற்காக இந்த பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கமாக அந்த நேர்கோட்டை என்ன செய்வோம், நாங்கள் விரிவுபடுத்துவோம். நேர்கோட்டை இன்னும் நாங்கள் நீட்டிட்டு இங்க நாங்கள் குறித்த இடைவெளிகளையே இங்கேயும் பயன்படுத்துவோம். இங்க நாங்கள் ஒரு எண்கோட்டுல எல்லா அந்த இடைவெளிகள் சமனாக இருக்க வேணும். நாங்கள் குறிக்கக்கூடிய இந்த புள்ளிகள் சமனாக இருத்தல் வேண்டும் என்பது முக்கியமானது. நீங்கள் உங்களுடைய கொப்பி, அந்த சதுரக்கோட்டு தாளாலான கொப்பி தான் எல்லாரும் கணிதத்துக்காக பயன்படுத்துவோம். அந்த கொப்பிகளை நாங்கள் இந்த இடைவெளியை சரியாக வரைவதற்கு அந்த கொப்பி எங்களுக்கு உதவியாக இருக்கும். நாங்கள் ரூல் கொப்பிகள் உங்களோடு வரையக்கூடாது. ஏனென்றால் இந்த இடைவெளி சமனாக வருமா என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கணிதம், எண்கோடு, வரைபோ எல்லாம் படிக்கிறதுக்காக, ஆள்கூட்டுத்தளம் எல்லாம் படிக்கிறதுக்காக நாங்கள் அந்த சதுரக்கூட்டு தாளாலான கணித கோப்பியை தான் நாங்கள் பயன்படுத்த வேணும். எண்கோட்டுக்கும் நாங்கள் ரூல் கோப்பி பயன்படுத்தக்கூடாது. சதுரக்கூட்டு தாள்களை கொண்ட சதுரக்கோடு, அந்த சதுர கோடுகளால் ஆக்கப்பட்ட அந்த தாளில் தான் நாங்கள் வரைய வேணும். ஆகவே இங்கால இடப்பக்கமாக நீர் போட்டு விரிவுபடுத்துறோம். அதே இடைவெளிகள்ல புள்ளிய குறிக்கிறோம். குறிச்சிட்டு இப்ப நாங்கள் பூஜ்ஜியத்திலிருந்து இடது பக்கமாக எண்களை குறிச்சு கொண்டு வாரோம். முதலாவதாக இருக்கக்கூடிய எண் எப்படி இருக்குமெண்டா, முதலாவது பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கம் முதலாவதாக இருக்கக்கூடிய புள்ளியை நாங்கள் இப்படி குறிப்போம். என்ன குறிச்சிருக்கிறோம்? ஒன்றுக்கு முன்னுக்கு இப்படி ஒரு அடையாளம் போட்டிருக்கிறோம். அடுத்த புள்ளியை எப்படி குறிப்போம்? இப்படி குறிப்போம். ரெண்டுக்கு முன்னுக்கு ஒரு மறை அடையாளம் சயவார மாதிரி. அடுத்தது மூன்றுக்கு முன்னுக்கு ஒரு சயவார மாதிரி. அடுத்தது நான்குக்கு முன்னுக்கு தான் செய்ய போடணும். அடுத்ததாக 5க்கு முன்னுக்கு சயவார மாதிரி. அப்ப இதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? மறை 1 என்று நாங்கள் சொல்லுவோம். ஒன்றுக்கு முன்னுக்கு மறை அடையாளம் இடப்பட்டிருக்கும் இந்த எண்களை நாங்கள் எவ்வாறு வாசிப்போம்? மறை 1 என வாசிப்போம். இதை என்னென்று சொல்லுவோம்? மறை 2. போக போக இத மறை 3, மறை 4, மறை 5 என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே இந்த எண்கோட்டை நாங்கள் கொஞ்சம் பெருசா வரைஞ்சு காட்டுவோம். சமனான இடைவெளிகளை இடுவோம். பூஜ்ஜியத்திலிருந்து வலது பக்கம் போகக்கூடிய எண்கள் 1, 2 போகும். பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கமாக மறை 1, மறை 2, மறை 3, மறை 4, மறை 5 எண்கோட்டை நாங்கள் எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி கீறலாம். எங்களுக்கு நீரெண்கள் அதிகம் தேவையில்லை அப்படி என்றால் நாங்கள் நீரெண்களை குறைச்சு எண்கோட்டை வரைஞ்சு காட்டலாம். மறை எண்கள் கணக்க தேவைப்படுதுன்னா நாங்கள் மறை எண்களை கூட்டி எண்கோட்டை கீறி காட்டலாம். அப்ப இதுல இருந்து நாங்கள் என்ன விளங்கி கொள்ளுறோம்? ஒரு எண்கோட்டில நேரெண்களும் நேர்வெண்கள் மறையெண்கள் எல்லாம் அடங்கியுள்ளதுதான் எண்கோடு. இந்த எண்கோட்டுல என்ன நடக்குது? வலது பக்கம் பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கமாக பார்க்கும்போது எண்களின் பெருமானம் அதிகரித்து செல்லுது. இந்த எண்களை நாங்கள் எவ்வாறு அழைப்போம்?
பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கமாக பாருங்க, இங்க எண்களின் பெருமானம் அதிகரிச்சு கொண்டு போகுது. இந்த எண்களை நாங்கள் சொல்லுவோம் நீர் நிறைவெண்கள். நீர் நிறைவெண்கள். பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள். அப்ப பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கமாக இவ்வளவு எண்களையும் என்னென்று சொல்லுவோம் நாங்கள் மறை நிறைவெண்கள். மறை நிறைவெண்கள். பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கமாக மறையடையாளம் மறைக்குறி இடப்பட்ட இந்த எண்களுக்கு என்ன பெயர்? மறை நிறைவெண்கள். பூஜ்ஜியத்திற்கு இடது பக்கமாக மறை நிறைவெண்கள் இருக்கும். பூஜ்ஜியத்திற்கு வலது பக்கமாக அதிகரித்து செல்லக்கூடிய இந்த எண்களுக்கு என்ன பெயர்? நேர் நிறைவெண்கள். ஆனால் இந்த பூஜ்ஜியமானது மறை நிறைவெண்ணோ நீர் நிறைவெண்ணோ இல்லை. பூஜ்ஜியத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம்? நிறைவெண் என்று சொல்லுவோம். பூஜ்ஜியம் நேரும் இல்லை மறையும் இல்லை. மறை நிறைவெண்ணும் இல்லை நேர் நிறைவெண்ணும் இல்லை. பூஜ்ஜியத்துக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லுவோம்? நிறைவெண் என்று சொல்லுவோம். பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் நேர் நிறைவெண்கள். பூஜ்ஜியத்திற்கு இடது பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் மறை நிறைவெண்கள் என அழைக்கப்படுது. இப்போ எண்கோட பாருங்கோ, எண்கோட்டில இடது பக்கத்தில இருந்து போக போக எண்களின் பெருமானம் அதிகரித்து கொண்டு செல்லும். இந்த மறை எண்கள்ல பார்த்தீங்கன்னா மறை 5 விட மறை 4 எப்படி இருக்கும்? பெரியதாக இருக்கும். மறை 4 விட மறை 3 பெரியதாக இருக்கும். மறை 3 விட மறை 2 பெரியதாக இருக்கும். மறை 2 விட மறை 1 பெரியதாக இருக்கும். மறை 1 விட பூஜ்ஜியம் பெரியதாக இருக்கும். உங்களுக்கு அங்கால தெரியும், பூஜ்ஜியத்தை விட 1 பெரியது, 1 விட 2 பெரியது, 2 விட 3 பெரியது, 3 விட 4 பெரியது. எண்கோட்டில நாங்கள் என்ன அறிஞ்சு கொள்ளலாம்? இடது பக்கத்தில இருந்து செல்ல செல்ல எண்களின் பெருமானம் அதிகரித்து கொண்டு செல்லும். இடப்பக்கத்தில இருந்து போக போக எண்களின் பெருமானம் கூடிக்கொண்டு செல்லும். ஆகவே இந்த மறையில மாறி வரும். இப்ப மறை 6 பெரியதாக, மறை 6 சிறியதாக இருக்கும் மறை 2 விட. எண் பெருமானம் மறையில மாறி வரும். இப்ப நேரில நாங்கள் என்ன சொல்லுவோம்? எங்களுக்கு தெரியும் 2 விட 6 பெரியது தெரியும். 2 விட 6 பெரிய எண் ஆகும். ஆனா மறையில அப்படியே மாறி வரும். மறை 6 விட மறை 2 பெரியது. மறையில மறை எண்கள்ல எண்களின் பெருமானம் கூட கூட அவை சிறிய எண்ணாதான் இருக்கும். மறை 100 அது இன்னும் சிறிய எண்ணாக. ஆகவே இந்த எண்கோட்டில நாங்கள் எண்களை ஒப்பிட முடியும். இந்த எண்கோட்டில இருக்கக்கூடிய இந்த நாங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த எண்கோட்டில ஆக கூடின எண் எது? பெருமானம் கூடிய எண் எது? 4 ஆகும். பெருமானம் குறைந்த எண் எது? மறை 5 ஆகும். நாங்கள் வரைஞ்சிருக்கிற இந்த எண்கோட்டில எண் பெருமானம் கூடிய எண் எங்க இருக்கும்? எண்கோட்டின கடைசியில இருக்கும். பெருமானம் குறைஞ்ச எண் எங்க இருக்கும்? இடது பக்கம் முதலாவதாக இருக்கக்கூடிய எண் பெருமானம் குறைந்த எண். வலது பக்கம் கடைசி எண்கோட்டின் இறுதியில வலது பக்கத்துல இறுதியில இருக்கக்கூடிய எண் என்னவாக இருக்கும்? பெருமானம் கூடிய எண். இது பெருமானம் குறைந்த எண். அப்படி போக போக எண்களின் பெருமானம் கூடிக்கொண்டே போகும். ஆகவே இது பெரிய எண், இது சிறிய எண் ஆகும். நாங்கள் வரைஞ்சிருக்கிற இந்த எண்கோட்டில. அடுத்ததாக நாங்கள் கேள்வி செய்யலாம். கேள்வியை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம்.
தரப்பட்ட எண்கோட்டில் குறிக்கப்பட்டுள்ள எண்களை எழுதுக. முதலாவது கேள்வி, தரப்பட்டுள்ள எண்கோட்டில் ஒரு எண்கோடு தரப்படுகிறது. தரப்பட்டுள்ள எண்கோட்டில் ஏ பி சி எனும் புள்ளிகளால் வகை குறிக்கப்பட்டுள்ள எண்களை எழுதுக. எனும் புள்ளிகளால் கேள்வியை நீங்கள் எழுதலாம். வகை குறிக்கப்பட்டுள்ள எண்களை எழுதுக. தரப்பட்டுள்ள எண்கோட்டில் ஏ பி சி எனும் புள்ளிகளால் குறிக்கப்பட்டுள்ள எண்களை எழுதுக. எண்கோடு தரப்படுகிறது. எண்கோட்டுல சமனான இடைவெளிகளில் புள்ளிகள் குறிக்கப்பட்டிருக்குது. எண்கோட்டுல எங்களுக்கு தெரியும், பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய எண்களுக்கு பெயர் நேரெண்கள். பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய எண்களுக்கு பெயர் மறை எண்கள். இந்த எண்கோட்டில ஏபிசி என்னும் புள்ளிகளால் 3 எண்கள் காட்டப்படுது. ஏ பி சி. ஏ பி சி என்னும் புள்ளிகளால் 3 எண்கள் காட்டப்படுகிறது. இந்த எண்களை நாங்கள் எழுத போகிறோம். ஏயினால் காட்டப்பட்டிருக்கும் எண் எது? உங்களுக்கு தெரியும், ஏ எங்க காட்டப்பட்டிருக்குது. ஏயினால் குறிக்கப்பட்டுள்ள எண்ணை நாங்கள் எப்படி வாசிப்போம்? மறை 4. ஏயினால் குறிக்கப்பட்டுள்ள எண் மறை 4 ஆகும். அடுத்ததாக பியினால் குறிக்கப்பட்டுள்ள எண்ணை எழுதுவோம். பியினால் குறிக்கப்பட்டுள்ள எண் எது? பி எங்க இருக்குது? எந்த எண் குறிச்சு காட்டப்பட்டிருக்குது? பியினால் 1. பியினால் குறிக்கப்பட்டுள்ள எண் 1 ஆகும். சியினால் குறிக்கப்பட்டுள்ள எண் இது. சியினால் மறை 1 காட்டப்படுகிறது. ஆகவே சியினால் குறிக்கப்பட்டுள்ள எண் மறுபடி எழுத வேண்டும். இந்த கேள்வி உங்களுக்கு எக்ஸாம்பிள் வரும். சியினால் குறிக்கப்பட்டுள்ளவன் மறை 1 ஆகும். பியினால் குறிக்கப்பட்டுள்ளவன் நேர் 1 ஆகும். ஏயினால் குறிக்கப்பட்டுள்ளவன் மறை 4 ஆகும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு கேள்வி பார்க்கலாம்.
அடுத்ததாக நாங்கள் இன்னொரு கேள்வி பார்ப்போம். இரண்டாவது கேள்வி, மறை 4 தொடக்கம் 4 வரை குறிக்கப்பட்டுள்ள 4 வெண்கோடொன்றை வரைந்து அதன் மீது 3, மறை 2, 0 ஆகிய எண்களை குறிக்க அவற்றை முறையே PQR என பெயரிடுக. பாருங்க பிள்ளைகள், ஒரு கேள்வி பெறப்பட்டிருக்குது. மறை 4 தொடக்கம் நேர் 4 வரை குறிக்கப்பட்டுள்ள வெண்கோடொன்றை வரைந்து அதன் மீது 3, மறை 2, 0 ஆகிய எண்களை குறிக்க அவற்றை முறையே PQR என பெயரிடுக. 3 P என்று பெயரிட வேணும், மறை 2 Q என்று பெயரிட வேணும், 0 R என்று பெயரிட வேணும். நாங்கள் என்ன செய்ய வேணும்? மறை 4 தொடக்கம் நேர் 4 வரை குறிக்கப்பட்டுள்ள எண்கோட வரைவம். முதலாவது எண்கோட வரைவம், நேர்கோடொன்று வரைவம், சமணமான இடைவெளிகளை இடுவோம். உங்களுக்கு தேவை இல்லாட்டி நாங்கள் நிச்சயத்தை அழிச்சு கொள்ளணும். நேர் 4 வரை இருக்க வேண்டும், மறை 4 தொடங்கி இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் நேர் 4 குறிச்சிட்டு வருவோம். 4, 3, 2, 1, 0. அடுத்ததாக மறை 1, மறை 2, மறை 3, மறை 4. நேர் 4 மறை 4 வரை குறிக்கப்பட்டுள்ள எண்கோட வரைய சொல்லி இருக்குது. ஆகவே நாங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு போதுமானது. மறை 4 நேர் 4 வரை இந்த எண்கோட்டை நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம். 4 வரையான எண்கோட்டை வரைஞ்சிருக்கிறோம். இனி என்ன செய்ய வேண்டும்? அதன் மீது 3, மறை 2, 0 ஆகிய புள்ளிகளை குறிப்போம். 3 எங்க இருக்கு? 3. அடுத்தது மறை 2 எங்க இருக்குது? மறை எண்கள் பக்கமாக மறை 2. அடுத்ததாக 0. நாங்கள் 3 எண்களையும் என்ன செய்யலாம்? குறிப்பிட்டோம். 3, மறை 2, 0 ஆகிய எண்களை நாங்கள் குறிச்சிட்டோம். இனி என்ன செய்ய வேணும்? அவற்றை முறையே PQR என பெயரிடுக. 3க்கு P என்றும், மறை 2க்கு Q என்றும், 0க்கு R என்றும் நாங்கள் பெயரிட போறோம். ஆகவே 3க்குரிய பெயர் P, மறை 2க்குரிய பெயர் Q, R-க்குரிய பெயர் 0. ஆகவே 3 புள்ளியையும் நாங்கள் குறித்து அவற்றிற்கு PQR என்று பெயரிட்டு காட்டியிருக்கிறோம். நீங்கள் இதையும் எழுதிக் கொள்ளலாம்.
அடுத்ததாக நாங்கள் எண்கோடு வரைஞ்சு நாங்கள் மறையெண்கள் நேரங்கள் இருக்கிற மாதிரியான எண்கோடு வரைஞ்சு படிச்சிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் படிக்க போறது நுரைவெண்களை ஒப்புதல். நுரைவெண்களை ஒப்புதல். நுரைவெண்களை ஒப்பிடுவது எவ்வாறு என்பது பற்றி நாங்கள் இப்ப படிக்கிறோம். நிறைவெண்கள் அப்படி என்றால் என்ன? நிறைவெண்கள் என்ன? நாங்கள் எண்கோட்டில பார்த்தோம். எண்கோட்டில இருக்கக்கூடிய மறை மறை 4, மறை 3, மறை 2, மறை 1 இவ்வாறு வரக்கூடிய எண்களை என்ன சொல்லுவாங்க? மறை நிறைவெண்கள். அடுத்ததாக 0, அடுத்தது 1, 2, 3, 4 இந்த எண்களை என்னென்னு சொல்லுவாங்க? நேர் நிறைவெண்கள். இந்த எண்களை என்னென்று சொல்லுவாங்க? மறை நிறைவெண்கள். 0 என்னென்று சொல்லுவாங்க? நிறைவெண். அப்ப நிறைவெண்கள் அப்படி என்றால் என்ன? இது எல்லாமே கலந்த எண்கள். மறை நிறைவெண்கள், நிறைவெண், நேர் நிறைவெண். மறை நிறைவெண்ணாகவும் இருக்க வேணும், நிறைவெண்ணாகவும் இருக்க வேணும், நேர் நிறைவெண்ணாகவும் இருக்க வேணும். இந்த மறை நிறைவன், நேர் நிறைவன், நிறைவன் எல்லாமே கலந்த எண்களை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? நிறைவன்கள் என்று சொல்லுவோம். நிறைவன்கள் என்றா உள்ள மறையன்களும் இருக்க வேணும், நேரன்களும் இருக்க வேணும், 0 இருக்க வேணும். எல்லாம் பாரங்கள் தான் நிறைவன்கள். இந்த நிறைவன்களை ஒப்பிட போறோம். ஒப்பிடுதல் என்றா என்ன? ஒப்பிடுவது என்றா என்ன? இப்ப 2 எண்களை பார்த்து உதாரணமாக 4 இருக்குது, 2 இருக்குது. 2 எண்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம். 2மே நிறைவெண்கள். 4ஐயும் 2ஐயும் எடுத்திருக்கிறோம். நாங்கள் இந்த எண்களை எவ்வாறு ஒப்பிடுறது? இந்த 2ஐயும் வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன மாதிரியான கருத்தை சொல்ல முடியும்? இப்ப 4 விட 2 எப்படி இருக்கும்? 2லையுமே பெரியவன் 4 ஆகும். இந்த 2 எண்கள்லையுமே சிறியவன் 2 ஆகும். வேற என்ன சொல்லுவாங்க? 2ஐ விட 4, 2ஐ விட 4 பெரிய எண், 4ஐ விட 2 சிறிய எண். இந்த 2 எண்களையும் வச்சுக்கொண்டு இந்த 2 எண்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறது. இந்த 2 எண்களையும் ஆர் பெரிய எண்ணாக இருப்பா, ஆர் சிறிய எண்ணாக இருப்பா. 2ஐ விட 4 பெருசா இருக்கும், 4ஐ விட 2 சிறியதாக இருக்கும். இவ்வாறான ஒப்பீடுகளை செய்வது தொடர்பாகத்தான் நாங்கள் இப்ப படிக்க போகிறோம். இந்த நிறைவெண்களை ஒப்பிடுவதற்காக நாங்கள் குறியீட்டை பயன்படுத்துறோம். என்ன குறியீடு? இப்ப 5 இருக்குது, 3 இருக்கு. சரியா? 5ஐ விட 3 எப்படி இருக்கும்? பெரியதாக இருக்கும். ஆகவே பெரிது என்பதற்காக நாங்கள் இந்த குறியீட்டினை பயன்படுத்துகிறோம். பெரிது என்பதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய குறியீடு இந்த குறியீடு ஆகும். இந்த குறியீட்டை நாங்கள் பெரிது என்பதற்காக பயன்படுத்துகிறோம். அதே போல இந்த குறியீட்டை நாங்கள் சிறிது என்பதற்காக பயன்படுத்துகிறோம். பெரியது என்றதை காட்டுறதுக்காக இந்த குறியீட்டையும், சிறியது என்பதை காட்டுறதுக்காக இந்த குறியீட்டையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த குறியீடுகளுக்கு என்ன பெயர்? சமநிலை குறியீடுகள். 2 குறியீடுகளுக்கும் என்ன பெயர்? சமநிலை குறியீடுகள். சமநிலை குறியீடு. சமநிலை குறியீடுகள் என்றா என்ன? சமனில்லாத குறியீடுகள். சமனாக இருக்காது, சமனாக இல்லாத போது நாங்கள் பயன்படுத்தும். சமநிலை என்றால் சமனில்லை, சமன் இல்லை என்பதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள். சமனில்லை என்றால் அப்படி இருக்க வேண்டும், ஒன்று பெரியதாக இருக்க வேணும் விட மற்றவன் பெரியதாக இருக்க வேணும், அல்லது
ஒரு எண்ணை விட மற்ற எண் சிறியதாக இருக்க வேணும். இந்த இடத்துல நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம் இந்த குறியீட்டினை? ஐந்தானது 3ஐ விட எப்படி இருக்கும்? பெரியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த குறியீட்டை பயன்படுத்துவோம். இந்த குறியீட்டை பயன்படுத்தும். 5 3லும் பெரியதாக இருக்கும். பாருங்க அந்த பக்கத்தை பாருங்க. இந்த குறியீட்டுல இந்த அகன்ற பக்கம் பெரிய எண்ணை குறிக்கும். இந்த குறியீட்டுல நாங்கள் 2 பக்கங்களை அவதானிக்கலாம். இந்த குறியீட்டுல இது என்ன பக்கம்? அகன்ற பக்கம். இது என்ன பக்கம்? குறுகிய பக்கம். இது அகன்ற பக்கம், இது குறுகிய பக்கம். ஆகவே அகன்ற பக்கம் அகன்ற பக்கம் பெரிது, பெரிய எண்ணை காட்டும். இந்த குறியீட்டு பெரிது என்ற குறியீட்டை நாங்கள் இதுல குறிச்சு காட்டி இருக்கிறோம். இந்த குறியீட்டுல அகன்ற பக்கமானது பெரிய எண்ணை குறிக்கும். ஒடுங்கிய அந்த குறுகிய பக்கமானது சிறிய எண்ணை குறிக்கும். இதை வச்சு நாங்கள் யோசித்து கொள்ளலாம். இதை வச்சு நாங்கள் குறியீட்டை போடலாம். பெரிய எண்ணுக்கு நாங்கள் அகன்ற பக்கத்தை போட வேணும். ஆகவே பெரிது என்பதற்காக நாங்கள் இந்த குறியீட்டினை பயன்படுத்துகிறோம். இந்த குறியீட்டை நீங்க போட்ட பிறகு பார்க்கலாம். அகன்ற பக்கம் பெரிய எண்ணை குறிக்குதா, ஒடுங்கிய பக்கம் சிறிய எண்ணை குறிக்குதா? அப்போ ஒடுங்கிய பக்கத்துக்கு கிட்ட 3 இருக்கு, அகன்ற பக்கத்துக்கு கிட்ட 5 இருக்கு. அப்போ 3ஐ விட 5 எப்படி இருக்கும்? பெரியதாக இருக்கும். 3லும் 5 பெரியதாக இருக்கும். இதை நாங்கள் என்னென்ன வாசிப்போம்? 5 இந்த சமநிலை குறியீட்டை பயன்படுத்தின இந்த குறியீட்டினால காட்டப்பட்ட 5ம் 3ம் ஒப்பிட்டு காட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்களுக்கான இந்த ஒப்பீட்டுன்னு நாங்கள் என்னென்று வாசித்தோம், என்னென்று சொற்களில விவரிப்போம். 5 பெரிது 3லும் என்று நாங்கள் சொல்லுவோம். 5 பெரிது 3லும். அப்படி சொற்களில் நாங்கள் விவரித்து காட்ட முடியும். 5 3ஐ விட பெரியதாக இருக்குது என்பதனை 5 பெரிது 3லும் என நாங்கள் சொற்களில் விவரித்து காட்ட முடியும். அடுத்ததாக இந்த குறியீட்டினை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம். ரெண்டு 8. 2ஐ விட 8 எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். 8ஐ விட 2 எப்படி இருக்கும்? சிறியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இங்க என்ன குறியீட்டை பயன்படுத்தலாம்? இந்த சிறிது என காட்டப்பட்டிருக்கக்கூடிய குறியீட்டை நாங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இருக்கு. 2ஆனது 8ஐ விட சிறியதாக இருக்கும். 2 சிறிது 2 சிறிது 8லும். இங்கே நீங்கள் பாருங்க, இந்த குறியீட்டுல பாருங்க, குறியீட்டை போட்ட பிறகு இந்த சமநிலை குறியீட்டை போட்ட பிறகு 2 சிறிய 2க்கு பக்கத்துல என்ன பக்கம் காட்டப்பட வேண்டும்? ஒடுங்கிய பக்கம். ஒடுங்கிய பக்கத்துக்கு அருகில இருக்கக்கூடிய எண் 2. அகன்ற பக்கத்துக்கு அருகில இருக்கக்கூடிய எண் 8. இதுல யார் பெருசா இருப்பா? 8 பெருசா இருக்கும், 2 சின்னதாக இருக்கும். நாங்கள் இதுக்காக பயன்படுத்த வேண்டிய சமநிலை குறியீடு எது? இந்த குறியீடு. சிறிது என்கிற குறியீட்டை நாங்கள் பயன்படுத்த வேணும். 2 சிறிது 8லும். இதை நாங்கள் அவ்வாறு சொற்களில் விவரிக்கலாம். இந்த ஒப்பிட்டு 2ம் 8ம் ஒப்பிட்டு காட்டப்பட்டிருக்கக்கூடிய குறியீட்டினால் ஒப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறத நாங்கள் 2 சிறிது 8லும் என நாங்கள் சொற்களில் விவரித்து காட்ட முடியும். 2 சிறிது 8லும். நீங்கள் இதுவரைக்கும் எழுதிக்கொள்ளலாம்.
இந்த குறியீட்டையும் எழுதி கொள்ளுங்கோ. இந்த குறியீடுகளுக்கு பெயர் சமநிலை குறியீடுகள் என்று எழுதி கொள்ளுங்கோ. இது இந்த தொடரை நாங்கள் சொற்களில் எவ்வாறு விவரித்து காட்ட முடியும் என்றும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் இந்த நிறைவெண்களை ஒப்பிடுவதற்காக எண்கோட்டை பயன்படுத்தலாம். நிறைவெண்களை ஒப்பிடுவதற்காக எண்கோட்டை நாங்கள் பயன்படுத்த போறோம். ஒரு எண்கோடு வரைஞ்சு கொள்வோம். எண்கோட்டுல சமனான இடைவெளிகளை இடுவோம். பூஜ்ஜியத்தை நடுவுல குறிப்போம். பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கமாக நேரெண்கள் இருக்கும். பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கமாக மறை எண்கள் இருக்கும். அந்த எண்கோட்டை பயன்படுத்தி நாங்கள் நிறைவெண்களை ஒப்பிடுவது இலகுவானது ஆகும். எண்கோட்டை நாங்கள் ஏற்கனவே என்ன படிச்சிருக்கிறோம்? ஒரு எண்கோட்டில குறிக்கப்பட்ட எண்கள் எப்படி இருக்கும்? இடது பக்கத்தில இருந்து வலது பக்கம் போக போக எண்களினுடைய பெருமானம் அதிகரித்து கொண்டு செல்லும். ஆகவே எண்கோட்டில நாங்கள் இந்த எண்களை ஒப்பிடும் போது எவ்வாறு நாங்கள் ஒப்பிடலாம்? அதாவது மறை 5 விட மறை 4 எப்படி இருக்கும்? மறை 5 விட மறை 4 பெரியதாக இருக்கும். மறை 5 சிறியது, மறை 4. அடுத்தது பாருங்க, மறை 4 விட மறை 3 எப்படி இருக்கும்? பெரியதாக இருக்கும். மறை 4 மறை 3 விட சிறியதாக இருக்கும். மறை 3 மறை 4 விட பெரியதாக இருக்கும். அதே போல மறை 3 விட மறை 2 பெரியதாக இருக்கும். மறை 2 விட மறை 1 பெரியதாக இருக்கும். மறை 1 விட 0 பெரியதாக இருக்கும். அதே போல 0 விட 1 பெரியது, 1 விட 2 பெரியது, 2 விட 3 பெரியது, 3 விட 4 பெரியது. சரியா? மறை 5 சிறிது மறை 4-லும், மறை 4 சிறிது மறை 3-லும், மறை 3 சிறிது மறை 2-லும், மறை 2 சிறிது மறை 1-லும். ரெட் போர்டில் இங்கே இருந்து போக போக இதை விட மறை 4 விட மறை 2 பெருசா இருக்கும், மறை 2 விட மறை 3 பெருசா இருக்கும், மறை 3 விட மறை 2 பெருசா இருக்கும். அப்ப இவ்வாறு நாங்கள் எண்கோட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வச்சு கொண்டு நாங்கள் ஒப்பிடுவது இலகுவானதாக இருக்கும். அப்ப நாங்கள் இந்த எண்களை ஏறு வரிசையில் எழுதுறதாக இருந்தால் எப்படி எழுதுவோம்? ஏறு வரிசையில் எழுதுறதா இருந்தா மறை 5 மறை 4 மறை 3 மறை 2 மறை 1 0 1 2 3 4. இது என்ன வரிசை? ஈறு வரிசை. இங்க இருந்து அப்படியே எழுதியிருக்கிறோம். ஈறு வரிசை. ஈறு வரிசை என்றால் என்ன? சிறிய எண்ணில இருந்து அதிகரிச்சு கொண்டே போக வேணும். இறங்கு வரிசையில எப்படி எழுதுவீங்க? இங்க இருந்து எழுதுவீங்க. இறங்கு வரிசை என்றால் என்ன? பெரிய எண்கள்ல இருந்து குறைஞ்சு கொண்டே போக வேணும். இப்போ இந்த எண்கோட்டில இருக்கக்கூடிய எண்களை நாங்கள் இறங்கு வரிசையில எழுதலாம். 4 3 2 1 0 மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 மறை 5.
எண்களின் பெருமானம் என்ன செய்து கொண்டு போகுது, குறைஞ்சு கொண்டே போகுது. அப்ப இது 2 வரிசை. அப்ப எண்கோடு ஒரு எண்கோட்டை பயன்படுத்தி நாங்கள் எண்களை இலகுவாக ஒப்பிடலாம். அதே நேரம் ஈரு வரிசையில எழுதலாம், இறங்கு வரிசையிலையும். எண்கோடு இருந்தால் எண்கோட்டுல குறிச்சிட்டம் வந்தா இந்த 2 வரிசைகளையும் எண்களை எழுதுவது இலகுவானதாக இருக்கும். நீங்கள் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு எண்கோட்டுல இந்த மறை எண்களை குறிக்கிறது, அடுத்ததாக இந்த நிறைவெண்களை ஒப்பிடுறது தொடர்பாகவும் நாங்கள் பார்த்த நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதோட நாங்கள் எங்களுடைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். தேங்க்யூ பிள்ளைகள். Thank you, sir.